கடந்த சில மாதங்களாகவே லைக்கா அவர்களுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டேதான் இருந்துட்டு இருக்கு. இலங்கையை சேர்ந்த சுபாஸ்கரன் லண்டனில் தொழிலதிபராக இருப்பவர் சினிமா எடுக்கும் ஆசையில் பாலிவுட்டிற்கு வந்து லைக்கா எனும் நிறுவனத்தை துவங்கி முதல் படமே தளபதியை வைத்து கத்தி திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்களுடைய படங்களை மட்டுமே எடுத்து, எனவே சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய், கமல் போன்ற பெரிய நடிகர்களுடைய பார்வை லைக்கா பக்கம் திரும்பியது. ஏனென்றால் 100 கோடிக்கு மேல் சம்பளம் கொடுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களால் மட்டும்தான் முடியும். சூப்பர் ஸ்டாரும் தளபதியும் ஆகியோரை வைத்து படங்களை எடுத்த லைக்கா நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் என்றாலுமே ஒரே நேரத்தில் பெரிய படங்களை எடுத்தால் திணறிவிடும். அப்படிதான் விடாமுயற்சி இந்தியனுடைய 2ஆம் பாகம், வேட்டையன் என 3 திரைப்படங்களை தயாரித்தது லைக்கா. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கு. இதனால விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பை நின்று போனது. இந்தியனுடைய 2ஆம் பாகம் கூட உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் பணம் போட்டதால் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. இப்பொழுது கூட இந்தியனுடைய 2ஆம் பாகம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு கொடுக்கவில்லை என்றும், தியேட்டர் கூட காத்து வாங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுவே லைக்காவே மிகவும் அப்செட் ஆக்கி இருக்கணும். வேட்டையன் படம் மூலம் புதிய தலைவலியுமே தந்திருக்கு. அதாவது 15 ஷெட்யூல் வரை படப்பிடிப்பு நடந்துமே படப்பிடிப்பு முடியவில்லையா, படப்பிடிப்பில் இழுத்துக்கொண்டே போயிட்டு இருக்கணும், ஷூட்டிங்கை முடித்து என்னை அனுப்பிவிடுங்கள் என சூப்பர் ஸ்டாரை சொல்லும் அளவிற்கு அவருடைய காட்சிகளை முடித்து அனுப்பிவிட்டார் இயக்குனர் ஞானவேல் அவர்கள். தற்பொழுது மற்ற நடிகர்களை வைத்து படப்பிடிப்பையுமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்களா. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.